ஒரு விஷயம் நம்மளை போட்டு தாக்குதுன்னா அந்த விஷயம் ரொம்ப ஆழமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி என்ன போட்டு தாக்குனது தான் இந்த படம் விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படத்தோட கதையில் உள்ள முக்கியமான ஹைலைட்டே ஆலப்பியில் உள்ள ஒரு சர்ச்சு தாங்க. அந்த சர்ச்சை பற்றி தான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சர்ச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேரிஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. இந்த டேயில் நம்ம ஆலப்புழாவில் உள்ள ஒரு சூப்பரான பிளேஸில் இருக்கோம். இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. வாங்க, இந்த இடத்த சூப்பராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் அதில் ஒரு டைலாக் வரும். வாழ்க்கையோட பயணம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல, ரன் முதல்ல அந்த பஸ்ஸை பிடிட்டா தம்பி அப்படின்ட்டு நம்ம விடிவி கணேஷ் சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி நமக்கே ஃபஸ்ட்டு இந்த போட்டை பிடிட்டா தம்பி அப்படின்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியிருக்கோங்க. இந்த ஜேர்னி எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தேட்டரில் சினிமா மூலமாக பார்த்த ஒரு இடத்துக்கு நம்ம இன்றைக்கி பயணிச்சு போகிறோம். அதுவும் விளாக் எடுத்துக்கிட்டு போகிறோம். ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குங்க. தெரியுதா, போட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே அவங்களுக்கு சுற்றி உள்ள இதெல்லாம் காட்டுறேன். இந்த போட்டில் நம்ம போயிட்டே இருக்கும்போதுமே எனக்கு அப்படியே விண்ணை தாண்டி வருவாயா டைலாக்ஸ் தாங்க ஞாபகம் வருது. இந்த ஊரில் வீட்டோட சர்ச்சு தான் நிறையா இருக்குன மாதிரி 4 வீடு வருதுங்க. அதுக்குள்ளே சர்ச்சும் வந்துடுது. எல்லாமே பில்டிங்ஸை சுற்றி பேக் வாட்டர்ஸ் தாங்க. இது பேர் தாங்க பேக் வாட்டர்ஸ். ஆனால் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது. மெயினாக அந்த வெளிச்சத்தில் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டாக இருக்கட்டும், மேலே உள்ள ஒயிட் க்ளவுட்ஸாக இருக்கட்டும், எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் புள்ளிங்கன்னும். அதை நானும் ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு சொல்லி பார்க்குறேன். கரெக்டாக வர மாட்டேங்கி. ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். ஸோ இப்போ நெடுமுடி அப்படிங்கிற ஊர் வந்திருக்குங்க. நெடுமுடி தாண்டி தான் புள்ளிங்கன்னும் போகணுன்னு இருக்காங்க. ஸோ இந்த சைடு ரைட் சைடில் போகிறது நெடுமுடி. ஸோ இந்த ரைட் சைடில் போகிறது தான் நெடுமுடியாங்க. ஸோ இன்னும் புள்ளிங்குன்னம் வரல. நெடுமுடியை ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ தாண்டிட்டோம். ஸோ புள்ளிங்குன்னம் நோக்கி போயிட்டுருக்கோங்க. கூட லக்ஸரி போட்டு கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹவுஸ் போட்ஸ், அதாவது ஹவுஸ் போட்ஸ்னால் நான் சொல்கிறது அந்த மாதிரி தங்குற போட்டை சொல்லலை, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது கிராஸ் ஆகுது பாருங்கள். அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்த ஒரு இடத்துக்கு நான் இப்போ போகிறேன். என்னால் ரொம்ப தூரத்தில் அதை லைட்டாக பார்க்க முடியுது. வெயிட் இவ்வளோ நாள் நம்ம பொறுத்தாச்சு. இன்னொரு 2-3 நிமிஷத்தில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் ரொம்ப ட்ராவல் பண்ணி இந்த வீடியோலாம் ஆக்சுவலாக நம்ம போகக்கூடிய அந்த இடத்துக்கு, அதுவும் அந்த சர்ச்சை நான் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பார்த்துட்டேன்னு சொல்லலாம். இப்போவும் எனக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழி அப்படியே தண்ணியில் அப்படியே ஒரு மாதிரி ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுதான் பாதை போல், அதனால் அப்படியே போயிட்டுருக்குறாங்க. கூட இந்த சின்ன வீட்டில் உள்ள ஒரு சின்ன போட்ஸ் போகுது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடு பேடி ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குது. அதை ஏதோ ஜேசிபி ஒர்க்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு வைப்பாக இருக்குதுங்க. கான்ட் எக்ஸ்பிரஸ் இட், ஒரு வைப்பு தான். புள்ளிங்கன்னும் வந்துருச்சுங்க. பட் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வரல. இங்கே கூட ஒரு பர்த்
இங்கே கூட வந்து ஒரு லக்ஸரி போட் வந்து அப்படியே ஸ்டேக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜு தெரியுதாங்க முன்னாடி, இந்த பிரிட்ஜை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்ச் வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம போகக்கூடிய சர்ச்சு அங்கே தூரமாக தெரியுதா ஒரு ஓடு, அது பக்கத்தில் வந்து ஒரு ஒயிட் டவர் மாதிரி, அதுதாங்க நம்ம போகக்கூடிய இடம். ரொம்ப கிட்ட வந்துட்டோங்க. இனி வந்து என் மூஞ்ச காட்ட மாட்டாங்க. இனி வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டு தாங்க. இந்த லொக்கேஷனும் சரி, இந்த இடமும் சரி, இன்றைக்கி லைட்டிங் கூட அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு கூட ஒரு மனசில் ஒரு பயம் இருந்துச்சுங்க. அதாவது நம்ம வந்து புள்ளிங்கன்னுங்கிறதே தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இங்கே உள்ளவங்களுக்கு புரிஞ்சிச்சா நமக்கு வந்து கரெக்டான அந்த சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு வந்துடுவாங்களா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்க. சர்ச்சுக்கிட்டேயே வந்து நம்ம போட்டை பார்க் பண்ணியாச்சு. நான் இப்போ போட்டை விட்டு வெளியில் வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ போட்டை வந்து விட்டுட்டு நம்ம வந்து சர்ச்சோட சைடு ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த சர்ச்சு படத்தில் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, நேரில் பார்க்குறதுக்குமே பயங்கர ஒரு வெல் மெயின்டைன்டாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச், புள்ளிங்கன்னு சர்ச்சு பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச். புள்ளிங்கன்னு வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பெரிய ஊர் தான் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஐலாண்ட் பிளேஸாக இருந்தாலுமே இந்த ஊர் வந்து கொஞ்சம் பெரிய ஊர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைடு பாருங்கள், கடைகள் எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து நம்ம வந்த போட்டு தெரியுதா. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப வந்து பழைய ஊர் தான். சர்ச்சோட நேம் இன்னொருத்தோட காட்டிடுறேன். சென்ட் மேரிஸ் ஃபோரனே சர்ச் புள்ளிங்கன்னும். இந்த ஊர் பேரை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஊரே வந்து கொஞ்சம் பழமையாக தாங்க இருக்குது. இந்த பில்டிங்ஸு எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. ஸோ சர்ப்ரைசிங்கான விஷயங்க என்னென்னா, இந்த சர்ச்சு வந்து கிட்டத்தட்ட வந்து 700 இயர்ஸ் ஓல்டுங்கிறாங்க. அதான் அந்த ஊரே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழசாக தாங்க இருந்துச்சு. அதனால தான் வந்து 700 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறாங்க. சான்ஸ்லெஸ், வாய்ப்பே இல்லைங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச். ஸோ எனக்கு வந்து இங்கே நிற்கும்போது அந்த படத்தோட சீன் தானே வருது. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு சின்ன ரோடு, சின்ன பிரிட்ஜு. இது முன்னாடி தான் அந்த பஸ்ஸெல்லாம் வரும், திருப்பி வந்து அந்த கல்யாண வீட்டில் உள்ளவங்கலாம் நிற்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ சிம்புவும் நம்ம விடிவி கணேஷ் சாரும் வந்து பஸ்ஸில் வருவாங்க திருப்பி, அதாவது வேறு எங்கேயோ பஸ் ஏறி அந்த பஸ்ஸு சர்ச் முன்னாடியே வர மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அந்த இடம் தான் இது. தெரியுதா சர்ச்சு முன்னாடி அந்த ரோடு, இதில் தான் வந்து இந்த பஸ்ஸு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஏரியாவே அப்படியே உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. ஸோ பில்டிங் இங்கே வந்து கீழே கூட ஒரு பேக் வாட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு சின்ன பிரிட்ஜில் தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். சுற்றி வந்து தண்ணி தான். இது தாங்க புள்ளிங்கன்னு ஊரில் முக்கியமே வந்து இந்த சர்ச்சு தான். ஸோ அப்படியே நம்ம சர்ச்சு கிட்ட போகலாம். ஸோ இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து மார்னிங் வந்து 10 to 12 வந்து ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி நான் கூகுளில் பார்த்தேன். இப்போ வந்து 1 o'clock ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்ச் நேம் பார்த்திங்கன்னா சென்ட் மேரிஸ் ஃபோரனே சர்ச் புள்ளிங்குன்னம். ஒரு நல்ல ஒரு வெல் மெயின்டைன்டான ஒரு சூப்பரான சர்ச்சுங்க. அப்படியே சர்ச்சை சுற்றி ஒரு ரவுண்டு அப்படியே போகலாம்.
சர்ச்சுக்கு உள்ளே போக முடியாது, உள்ளே எல்லாமே க்ளோஸ்டு. அப்படியே சர்ச்சை சுற்றி ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலாம். மிச்ச சர்ச்சோட இந்த சர்ச்சுக்கு நான் வந்து வீடியோலலாம் பார்க்கும்போது அடையாளமாக நினைக்கிறது இந்த செப்பரேட் டவர். இது மேலே வந்து ஜீசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த செப்பரேட் டவர் இந்த சர்ச்சுக்கு இருக்குங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச் தான் நினைக்கிறேன். பார்த்திங்களா, எல்லாமே வந்து ஓடு இந்த மாதிரி போட்டு தான் இருக்குது, பழைய ஆர்கிடெக்ட். சர்ச்சு வந்து தரையிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப வெல் மெயின்டைன்டாக சூப்பராக இருக்குங்க. எல்லா சர்ச்சஸுமே நீட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பழைய சர்ச்சாக இருந்தால் கூட சூப்பராக மெயின்டைன் ஆகியே இருக்குது. ஸோ இந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு சின்ன வாசல் தெரியுதா, அங்கேயே வந்து கிரேவியார்டெலாம் இருக்குதுங்க. கிரேவியார்டு இருக்குது. ஸோ மெயினாக வந்து ஐ லவ் புல்லிங்கன்னு போட்டிருக்காங்களா. ஸோ இங்கே ஏதோ கொயர் ப்ராக்டிஸ் நடக்க போலங்க, மியூசிக் கேட்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சர்ச்சுக்கு பேக் சைடு. ஸோ சர்ச்சுக்கு முன்னாடி தண்ணி, அது வழியாக தான் நம்ம வந்தோம். ஸோ சர்ச்சஸ்னாலே வந்து ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு வைபு. அதுலேயும் இப்படி ஒரு இடத்த நம்ம தேடி வந்ததுனால இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த இடங்கள் புரியும். ஸோ பார்க்கலன்னா வெண்ணை தாண்டி வருவாயா, சிம்பு த்ரிஷா நடித்தது, நம்ம எஸ்டிஆர் த்ரிஷா நடித்தது. அப்புறம் வந்து கௌதம் மேனன் சார் வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி 15 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு, பட் வைபு மட்டும் குறைஞ்சிருக்காது. அவ்வளோதான், ஒரு நீளமான ஒரு நல்ல சர்ச்சு, பழைய காலத்து சர்ச்சு, பட் சூப்பராக இருக்குது. இந்த சர்ச்சை வந்து அதாவது எவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் நீ ஏன்டா ஜெஸ்ஸின்னு சொல்கிறேங்கிற மாதிரி எவ்வளோ சர்ச்சஸ் இருந்தும் இந்த சர்ச்சை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. காரணம் பேக் வாட்டர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு, அதான் தான் ரீசனாக இருக்கும். சர்ச்சை லைட்டாவது எட்டி பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டுங்க. அதனால் கம்ப்ளீட்டாக பார்க்கவே முடியல, ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டு தான். ஸோ இதுதாங்க புள்ளிங்கன்னு ஊர் போகிறது. சர்ச் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ரோடு, அங்கேயே வந்து பேக் வாட்டர்ஸு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, யூஆர் அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ், நீங்கள் கேமரா கண்காணிப்பில் இருக்கிறீர்கள்னு போட்டிருக்கு, தமிழில் போட்டிருக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கேம்பஸில் பார்த்தது. நம்ம வந்து சர்ச்சை சுற்றி வர்றதுக்குள்ளே நம்மளோட சேட்டா வந்து நம்மளை தேட சாயா. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் டீ ஷாப் தேடி வந்தோங்க. இங்கே இருக்க ஒரு டீ ஷாப்பு, ஃபெட்ரல் பேங்க் ஏடிஎம்லாம் இருக்குது. ஸோ இதுதாங்க ஊருக்கு போகக்கூடிய தெரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டீ ஷாப்புக்கு வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த போட்டில் வரும்போது அவ்வளோவா வந்து ஹீட்டு தெரியல, போட்டை விட்டு வெளியில் வந்து இப்போ அந்த சர்ச்செல்லாம் ரவுண்ட் அடிக்கும்போது செம்ம ஹீட்டுங்க. ஸோ ஆனியன் வடை, ஆக்சுவலாக வந்து உளுந்த வடை மாதிரி போட்டிருக்காங்க, அதான் வந்து வாங்கியிருக்கு. சூப்பராக இருக்குங்க உள்ளி வடை. ஸோ நம்மளை வந்து கைநரியிலேருந்து இப்போ புள்ளிங்கனுக்கு அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அண்ணனோட போட்டில் தான் நம்ம வந்தோம். ஒரு சின்ன ஷாப்புங்க, சர்ச் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதனால் இன்னொரு பழம்பொரி கேட்டிருக்கு. ஸோ பழம்பொரி வந்துருச்சுங்க. டீ பாருங்கள், கட்டன் டீ. பழம்பொரி எந்த ஊரில் சாப்பிட்டாலும் கேரளாவில் அந்த பழனாலையா எப்படின்னு தெரில, அந்த செம்ம டேஸ்ட்டுங்க. சூப்பராக சியர்ஸ். கட்டன் சாயங்க, பால் ஊற்றாத டீ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்த டீ ஷாப்போட கிச்சனோட இடம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாட்டர் தான். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் போயிட்டுருக்கு.
ஸோ இது வந்து போட் ரேஸ் நடக்கும்போது ஃபினிஷிங் ஸ்டாப்பாங்க. ஸோ இதில் போனால் சர்ச்சு சூப்பராக தெரியுது. வாங்க அப்படியே அந்த சைடு போயிட்டு நான் உங்களுக்கு சர்ச்சை காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸு டீ குடிச்சாச்சுங்க. சர்ப்ரைஸாக டீ கடைக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்டென்ஷன் பால்கனி, அதாவது இது பால்கனி கிடையாது, இது வந்து இந்த போட்டு வந்து நிற்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸு. பின்னாடி பாருங்கள் அந்த சர்ச்சு சூப்பராக தெரியுதா? இந்த ஏரியா அப்படியே காட்டுறோங்க. ஸோ இது வந்து இந்த போட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான பிளேஸுங்க. இங்கே பாருங்கள் இவங்களோட சின்ன போட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ அந்த சைடுமே வீடு இருக்குது. ஸோ நம்ம வந்து போட்டு இந்த சர்ச்சு முன்னாடியே விட்ருக்கோம். ஸோ சர்ச்சு வந்து இங்கேருந்து பாருங்கள் கிளியராக தெரியுதா? எப்படி இருக்குது இந்த வீடியோ, இந்தோட ஆங்கிள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து போட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஆக்சுவலாக இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 1 o'clock ஆகிட்டு இருக்குதுங்க. ஓகேங்க, இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து போட்டுக்கு ஏற போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எனக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. கொஞ்சம் ஸ்பெஷலான vlogsஸாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம டைம் எடுத்து ஒவ்வொரு இடத்துக்காக ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இன்னும் ஜாஸ்தி வேணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோஸை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். போட்டில் ஏறி உட்காந்தாச்சுங்க. இப்போ நம்ம புள்ளிங்கநல்லூர்லேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ எனக்கு இந்த வீடியோவும் முடிக்கிறதுக்கு மனசு இல்லை, அதனால் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு சர்ச்சு முன்னாடி திருப்ப சொல்லியிருக்கிறேன். அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பை. வீடியோ முடியல, வருது சர்ச்சோட லாஸ்ட் வியூ வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.